ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் நல்லா வளர்ந்த சாமந்தி செடிகளை நிலத்துக்கு மாற்றிட்டு புதுசாக குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய நாற்றுகளை இதில் வைக்கலான்னு ரெடி பண்ண போகிறேன். இப்போ அதுக்காக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது எப்பயோ வேஸ்ட்டில் போட்டதா இல்லை நாங்கள் நட்டு வச்சதான் தெரியல. சின்ன வெங்காயம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு. நல்லா பெரிய பெரிய சைஸ்லேயே வந்திருக்கு வெங்காயம். மழையில் நனைஞ்சதால லேசாக மேல் தோல் வந்து அழுகிருக்கு. லைட்டாக காய வச்சா சரியாயிடும். பாருங்கள், மறுபடியும் முளைக்கவே ஆரம்பிச்சிருச்சு. நான் முன்னாடியே எடுத்துருக்கணும், எடுக்காம விட்டதுல திரும்பவும் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது மறுபடியும் நட்டு வைக்க வேண்டியதுதான். பக்கத்துல இன்னொரு தொட்டியில பாருங்க, எவ்வளவு பெருசா சூப்பரா வந்திருக்கு இந்த சின்ன வெங்காயம். ஒரு சின்ன வெங்காயம் வச்சா போதும், இந்த மாதிரி 4-5 வரும். இதை விட இன்னும் அதிகமா வரும். 1-2 தனியா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதோ பாருங்க, எவ்வளவு சூப்பரா வளர்ந்துருக்கு பாருங்க. அடுத்த சீசனுக்கு இந்த மாதிரி எல்லா தொட்டிலையும் ஒரு செடி வச்சு விட்டாலே நம்ம வீட்டு தேவைக்கு வெங்காயம் கிடைச்சிரும் போல. ஒரு சின்ன ஒரு 2-3 வெங்காயத்துல இருந்து எவ்வளவு வெங்காயம் கிடைச்சிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கைப்பிடி அளவு கிடைச்சிருக்கு. இதை நட்ட ஞாபகமே எனக்கு இல்ல. பாத்தீங்கன்னா நல்லா பெருசா ஆகி வந்து சைஸை பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது. பாருங்களேன், ஒரு சின்ன பெரிய வெங்காயம் சைஸ்ல இருக்கு இந்த சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பேசுறதே கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த சின்ன வெங்காயம் வளர்ப்பு ரொம்ப சுலபம் தான். ஒரு சின்ன தொட்டியில கூட நம்ம ஈஸியா வளர்க்க முடியும். இந்த கிரீன் ஆனியன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம இந்த வெங்காயமும் இந்த மாதிரி ஒரு வெங்காயம் நட்டிங்கன்னா ஒரு 5-6 வெங்காயம் ஒன்னா வரும். இதுல இருந்து ஒரு 2-3 வெங்காயம் தனியா வந்துருச்சு. ஃபியூச்சரில் சின்ன வெங்காயம் வந்து தனியாக வீட்டு தேவைக்குன்னு நடவு பண்ணி அதையும் நான் ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். இந்த வெங்காயத்தை வந்து விதை மூலமாகவும் வளர்க்கலாம். ஆனால் விதையிலேருந்து வளர்க்குறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம நாற்று விட்டு அந்த நாற்று வளர்ந்து அதுக்கப்புறம் அதை எடுத்து நடவு பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். நீங்கள் அதுக்கு பேசாமல் டைரெக்டாக வெங்காயத்தையே நடவு பண்ணி அதையே வளர்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதுக்கு முன்னாடி வெங்காயம் வளர்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.